Hi friends, welcome back to our channel. December 29/12/2020ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து CGL எக்ஸாமினேஷன் 2020 அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு இருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், மோட் ஆஃப் செலெக்ஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கிரேட் பி, கிரேட் சி கேட்டகரி போஸ்டிங்க்கு ஆள் எடுத்து கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. நம்ம சேனலில் ஆல்ரெடி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் தான் குரூப் ஏ கேட்டகரி போஸ்டிங்ஸ்க்கு வேக்கன்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் குரூப் பி, குரூப் சி கேட்டகரி போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் ஃபில் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் நடக்கும். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸுமே டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் ஆன்லைன் எக்ஸாம், அடுத்த 2 ஸ்டேஜ் ஆஃப்லைன் எக்ஸாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் இருக்கிற போஸ்டிங்ஸை சேலரியை பேஸ் பண்ணி பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பே லெவல் 8 பற்றி பார்ப்போம். இதோட ஸ்டார்டிங் சேலரி 47,600 இருக்கும். இதில் 2 போஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். இது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இந்த போஸ்ட் குரூப் பி கெசட்டட் கேட்டகரியில் வரும். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்ததுல செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இதுவும் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். இதுவும் ஒரு குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸருக்குள்ள போஸ்ட் தான். இதோட ஏஜ் லிமிட்டும் 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பே லெவல் 7 பற்றி பார்ப்போம். இதோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 44,900 ஸ்டார்ட் ஆகும். இதில் இருக்கிற போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், Ministry of Railway, Assistant Section Officer, Ministry of External Affairs, Assistant Section Officer, the Armed Forces Headquarters, Assistant Other Ministry Departments Organization, Assistant Section Officer, Other Ministry Departments Organizations, Inspector of Income Tax, Central Board of Direct Taxes, Inspector of Central Excise, Central Board of Indirect Taxes and Customs, Inspector Preventive Officer, Central Board of Indirect Tax and Customs, Inspector Examiner, Central Board of Indirect Taxes and Customs, Assistant Enforcement Officer, Directorate of Enforcement and Department of Revenue, Sub-Inspectors, Central Bureau of Investigation, Inspector Post, Department of Post, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். இந்த பே லெவல் 7ல் இருக்கிற போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய லெவல் போஸ்டிங்காக தான் இருக்கும். தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிபிஐ டிபார்ட்மெண்ட், நார்காட்டிக்ஸ் அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இந்த மாதிரியான இருக்கிற பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டோட போஸ்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுவும் எல்லாமே இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான நல்ல போஸ்டிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பே லெவல் 6 பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் சேலரி 35,400 ஸ்டார்ட் ஆகும். இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அதர் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன், அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரடென்ட் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன், அடுத்து டிவிஷனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் அண்டர் சிஎன்ஏஜி, அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அடுத்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த போஸ்டிங் எல்லாமே பே லெவல் 6ல் இருக்கு. பே லெவல் 5 பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் சேலரி 29,200 ஸ்டார்ட் ஆகும். இதுல இருக்கிற போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுவும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே தான் வரும். இது எல்லாமே குரூப் சி கேட்டகரியில வரும். அடுத்து பே லெவல் 4 பத்தி பார்க்கலாம். இதோட ஸ்டார்டிங் சேலரி 25,500 ஸ்டார்ட் ஆகும். இதுல இருக்கிற போஸ்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ். இது எல்லாமே குரூப் சி கேட்டகரியில் வரும். இந்த எல்லா போஸ்டிங்கோட ஏஜ் லிமிட் சைடில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் பே லெவல் 6, 7, 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பே லெவல் 4 and 5க்கு 27 ஏஜ் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம்.
SC ST கேண்டிடேட்டா இருந்தா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBC கேண்டிடேட்டா இருந்தா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது PWD பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. PWD OBC கேட்டகரிக்கு வந்து 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. PWD SC ST கேண்டிடேட்டா இருந்தா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே இது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது குரூப் C போஸ்டிங்கோட ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயி அதாவது பாதுகாப்பு துறையில வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே இது பாதுகாப்பு துறையில ஒரு 3 இயர்ஸ் சர்வீஸ் பண்ண SC ST கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. விடோ டிவோர்ஸ்ட் உமன் செகண்ட் மேரேஜ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 35 ஏஜ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே இது SC ST கேட்டகரியில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 40 ஏஜ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி. இதில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அப்படி ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு சில சர்டிபிகேட்ஸ் வாங்கி அவங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். அடுத்தது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். இதுல வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிகிரி முடிச்சிருந்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுல டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இதுக்கும் வந்து டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் 12th வந்து மேக்ஸை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரியில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டா வச்சு படிச்சிருந்தாலும் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு வந்து நம்ம எலிஜிபிளா இருப்போம். மற்ற எல்லா போஸ்டிங்குமே வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷனா வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 6506 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி. இது இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. போஸ்டிங் போடும்போது இதை விட இன்க்ரீஸ் கூட ஆகலாம். இந்த வேகன்சியில வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி கெசட்டட் ஆஃபீஸருக்கு வந்து 250 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் பி நான் கெசட்டடுக்கு வந்து 3513 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2743 வேகன்சிஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து நடக்காது. ரீஜன் வைஸா வந்து நடக்கும். நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜன்ல இருக்கும். பாண்டிச்சேரியில வந்து ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லி சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பக்கத்துல இந்த ஏதாவது ஒரு ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அங்க போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதை வந்து மொத்தம் 4 டயர்ஸாக வந்து நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். அடுத்து செகண்ட் டயரும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இதுவும் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். இது ரெண்டுமே வந்து ஒன் வேர்டு பேட்டர்னில் இருக்கும். அடுத்து தேர்ட் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோட். இது வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம். இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னா இது ஒரு தியரி எக்ஸாம். அடுத்தது வந்து டயர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அடுத்தது டேட்டா என்ட்ரி ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர்ல ஒரு சில கான்செப்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஸ்கில் நம்ம வந்து எவ்வளவு ஸ்பீடா டைப் பண்றோம் அப்படிங்கறத வந்து இதுல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 4 டயர் வந்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன். இதுல வந்து மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அடுத்தது ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்ஸ் இருக்கு. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் வந்து 50 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. அடுத்து குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கும் வந்து 50 மார்க்ஸ் இருக்கு. அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கும் வந்து 50 மார்க்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா வந்து டயர் 1 வந்து 200 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற டைம் வந்து 1 hour தான். யாராவது ஸ்கிரைபுக்கு எலிஜிபிளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிஷனலா 20 minutes வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து டயர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா
இதில் வந்து மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிவ் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, மார்க் வந்து 200 மார்க் இருக்குது. அடுத்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது, மார்க்ஸ் வந்து 200 மார்க் தான். அடுத்து பேப்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது. இதுக்கு வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 200 தான். அடுத்து பேப்பர் 4 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், எதை பற்றி அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுலயும் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதோட மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து 200 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோட டைம் டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது செகண்ட் டயர் எக்ஸாமோட டைம் டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ். ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து தனித்தனியாக 2 ஹவர்ஸ் இருக்கு. யாராவது ஸ்கிரைபுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிஷனலாக 40 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டயர் 1 டயர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணி எழுத போகிறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். அடுத்து வந்து டயர் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.50 மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு ரெடியூஸ் ஆகும். அடுத்து டயர் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் வந்து பேப்பர் 2ல மட்டும் ஒரு மிஸ்டேக் வந்து 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். மற்ற பேப்பர் 1 பேப்பர் 3 பேப்பர் 4க்கு வந்து ஒரு மிஸ்டேக்குக்கு வந்து 0.50 மார்க் நம்ம எடுத்த மார்க்ல இருந்து ரெடியூஸ் ஆகும். டயர் 2ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து கம்பல்சரி, எல்லாருமே வந்து இந்த 2 பேப்பரையுமே கண்டிப்பாக எழுதணும். இதில் பேப்பர் 3 வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அந்த போஸ்டிங் வந்து யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் பேப்பர் 3 எழுதினா போதும். அதே மாதிரி பேப்பர் 4 வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர், அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறவங்க மட்டும் பேப்பர் 4 வந்து எழுதலாம். இப்போ இந்த 2 போஸ்டிங்கை வந்து யார் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டயர் 1ல வந்து மெரிட் லிஸ்ட்டில் மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் அந்த 2 போஸ்டிங்ஸும் வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்தது டயர் 3 எக்ஸாம் பற்றி பார்ப்போம். இந்த டயர் 3 எக்ஸாம் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் மோட் எக்ஸாம், அதாவது ஒரு தியரி எக்ஸாம், ஆஃப்லைன் எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்குற டைம் வந்து 1 ஹவர் தான். யாராவது ஸ்கிரைபுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷனலாக வந்து 20 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை வந்து நம்ம ஒன்று இங்கிலீஷில் எழுதணும், இல்லைனா வந்து ஹிந்தியில் எழுதணும். அடுத்தது வந்து டயர் 4 எக்ஸாம். இந்த டயர் 4 வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட், அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் பற்றி பார்ப்போம். இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து நம்ம 2000 லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டைப்பிங் எக்ஸாம் வந்து டைப் ரைட்டிங் மிஷினில் வந்து எழுதுவோம். பட் ஆனால் இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதனால் கம்ப்யூட்டரில் வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா டைப் ரைட்டிங் மிஷினுக்கும் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டைப்பிங் கீ எல்லாமே சேம் தான், பட் ஆனால் நமக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதில் கம்ப்யூட்டரில் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து மொத்தம் 3 மாடியூலாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மாடியூலுக்கும் வந்து நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த 3 மாடியூல்லையும் வந்து குவாலிஃபை ஆகணும். நம்ம கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ண தெரியணும். அவங்க அதில் வந்து என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து 15 மினிட்ஸில் வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்றில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாலும் இந்த எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆக மாட்டோம். அடுத்தது வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1 டயர் 2 டயர் 3 இந்த 3 பேப்பர்லையும் வந்து நமக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னா 30% வந்து மினிமம் குவாலிஃபை மார்க்காக கொடுத்துருக்காங்க. OBC இல்லைனா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தோம் அப்படின்னா 25%, அதர் கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20% வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு பேப்பரில் இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை விட கம்மியாகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆக முடியாது. எல்லா பேப்பர்லையுமே வந்து நம்ம இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணணும். நம்ம டயர் 1ல வாங்குற மார்க்கை வச்சு நமக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் டயர் 2 டயர் 3 எக்ஸாமினேஷன்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2 எக்ஸாமுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு சில பேப்பர்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பேப்பர் 3, அதேமாதிரி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் பேப்பர் 4, இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து
செப்பரேட் கட் ஆஃப் வந்து இருக்கும். மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இது 2 மட்டும் ஆட் ஆகும். டயர் 1ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து டயர் 2 டயர் 3 இந்த 2 எக்ஸாம்ஸையும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்படி இதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா கூட அவங்களால அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. ஒருவேளை டயர் 2ல வந்து குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அவங்களோட டயர் 3 பேப்பர்ஸை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. யாராவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டயர் 2ல இருக்கிற பேப்பர் 3 எக்ஸாமை எழுதணும். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இல்லைனா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கை சூஸ் பண்ணவங்க வந்து டயர் 2ல இருக்கிற பேப்பர் 4 எக்ஸாமை வந்து கண்டிப்பாக எழுதணும். டயர் 1 டயர் 2 டயர் 3 எக்ஸாமில் வாங்குகிற மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தான் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். கம்ப்யூட்டர் எக்ஸாமும் டேட்டா என்ட்ரி எக்ஸாமும் வந்து அப்போ தான் நடக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணி அதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த போஸ்டிங் எல்லாமே வந்து இந்த 4 டயர்ஸை கரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். இந்த போஸ்டிங்ஸ் எதுக்குமே வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான். அடுத்து இப்போ பார்த்த போஸ்டிங்கில் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அதாவது போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு வந்து ஒரு சில ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தோம் அப்படின்னா ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். செஸ்ட் வந்து விரியும் போது 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதே மாதிரி நார்மல் டைம்ல இருந்து விரியும் போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் 1600 மீட்டர் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். சைக்கிளிங் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் வந்து 30 மினிட்ஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஹைட் வந்து மினிமம் 152 சென்டிமீட்டராக இருக்கணும். வெயிட் வந்து மினிமம் 48 கிலோகிராம்ஸ் வந்து இருக்கணும். அவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். சைக்கிளிங் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து 25 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சில பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஹைட் வந்து மென்னா இருந்தோம் அப்படின்னா 165 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். உமனா இருந்தோம் அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹில்ஸ்ல இருக்கிறவங்க ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ஹைட்ல வந்து 5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 76 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் எக்ஸ்பான்ஷன் டைம்ல. அடுத்தது வந்து விஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம கண் பார்வை திறன் வந்து கொடுத்திருக்காங்க. தூர பார்வை வந்து 6 அவுட் ஆஃப் 6 ஒரு கண்ணுக்கும் 6 அவுட் ஆஃப் 9 வந்து இன்னொரு கண்ணுக்கும் இருக்கணும். கிட்ட பார்வை வந்து 0.6 வந்து ஒரு கண்ணுக்கும் 0.8 வந்து இன்னொரு கண்ணுக்கும் இருக்கணும். அடுத்தது வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது NIA அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு வந்து ஹைட் வந்து மென்னுக்கு வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் இருக்கணும். உமனுக்கு வந்து 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஹில்ஸ்ல இருக்கிறவங்க ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹைட்ல 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் டைம்ல இருக்கணும். இவங்களும் வந்து கண் பார்வை திறன் பத்தி கொடுத்திருக்காங்க. தூர பார்வை வந்து 6 அவுட் ஆஃப் 6 ஒரு கண்ணுக்கும் 6 அவுட் ஆஃப் 9 வந்து இன்னொரு கண்ணுக்கும் இருக்கணும். கிட்ட பார்வை வந்து 0.6 வந்து ஒரு கண்ணுக்கும் 0.8 வந்து இன்னொரு கண்ணுக்கும் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா SSCயோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு வந்து நமக்கு நம்மளோட போட்டோகிராஃப் வந்து JPEG ஃபார்மேட்ல இருக்கணும். போட்டோகிராஃபோட மெமரி சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 KBல இருந்து 50 KBக்குள்ள இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட போட்டோகிராஃப் வந்து இதை விட அதிகமான சைஸ்ல இருக்கு அப்படின்னா கூகுள்ல போய் ஆன்லைன் இமேஜ் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல ஏதாவது ஒரு வெப்சைட்ல உங்க போட்டோவை அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால போட்டோ சைஸை வந்து 25 KBல இருந்து 50 KBக்குள்ள நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட சிக்னேச்சரும் வந்து தேவைப்படும். அடுத்து நம்மளோட போட்டோகிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்த டேட்ல இருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோகிராஃபா இருக்கணும். ரொம்ப பழைய போட்டோ கொடுத்திருக்க கூடாது. அதனால அப்ளை பண்ணும்போது நம்ம அப்போ ஒரு புதுசா ஒரு போட்டோ எடுக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி அந்த போட்டோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம என்னைக்கு அந்த போட்டோவை எடுத்தோம் அப்படிங்கறதும் அதுல வந்து பிரிண்ட் பண்ணிருக்கணும். அப்படி நம்ம போட்டோல அப்படி ஏதாவது பிரிண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம போட்டோகிராஃப் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இமேஜோட வித் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வித்தும் ஹைட்
ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போட்டோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேப் போட்டு போட்டோ எடுக்கக்கூடாது, ஸ்பெக்டாக்கிள்ஸ் கண்ணாடி போட்டு போட்டோ எடுக்கக்கூடாது, நம்மளோட காது வந்து போட்டோல நல்லா கிளியரா தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 31 ஜனவரி 2021, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடியாவது நம்ம இந்த எக்ஸாமை வந்து அப்ளை பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம்ல வந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸி ஆயிரும். இது வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறதுனால இந்தியா ஃபுல்லா நிறைய பேர் இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம்ல அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. நம்ம அப்ளை பண்ண முடியாம கூட போகலாம். அதனால இந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்றது வந்து நல்லது. எக்ஸாம் வந்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால கரெக்டா அந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அந்த எக்ஸாம் அப்ளை பண்ற ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உமன் கேண்டிடேட் இல்ல SC ST கேண்டிடேட் இல்லனா ஒரு ஹேண்டிகேப்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 100 ரூபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த ஃபீஸை வந்து நம்ம பீம் UPI ஆப் வச்சு, அதாவது கூகுள் பே, ஃபோன் பே அந்த மாதிரியான ஆப்பை வச்சு பே பண்ணிக்கலாம். இல்ல நம்மளோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்ல நான் பேங்க்ல போய் டைரக்டா பே பண்ணோம் அப்படின்னா SBI பேங்கோட செல்லான் வந்து அதில் நம்ம ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம பேங்க்ல போய் பே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றதுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து 31/1/2021. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31/1/2021 டைம் வந்து 11:30 மணிக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது ஆன்லைன்ல ஃபீஸ் பே பண்றவங்க லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/2/2021, அதுவும் அந்த 11:30 டைம் தான். ஆஃப்லைன்ல வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா நம்ம செல்லான் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து 4ஆம் தேதி நைட்டு 11:30 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்லைன்ல பே பண்றதுக்கு, பேங்க்ல பே பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. பேங்கோட ஒர்க் ஹவர்ஸ்ல தான் வந்து போய் நம்மளால பே பண்ண முடியும். அப்ப 6ஆம் தேதியோட பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்மளால அதுக்கு மேல வந்து இப்போ ஒருவேளை பே பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால அதுக்கு மேல பே பண்ண முடியாது. நம்ம பே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியாது. அடுத்து இந்த எக்ஸாமோட டயர் 1ஓட டென்டேட்டிவ் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 29ல இருந்து ஜூன் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டயர் 1ல குவாலிஃபை ஆனா மட்டும் தான் டயர் 2 அண்ட் டயர் 3 வந்து எழுத முடியும். இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அந்த டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 1% ஆஃப் பீப்புள், அதாவது ஆல் ஓவர் இந்தியால தமிழ்நாடுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1% மட்டும் தான் இருக்கிறாங்க. அதாவது இங்க இருந்து CGL எக்ஸாம் அப்ளை பண்ற கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் நடக்குது. அதாவது நம்மளோட தாய்மொழியில வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கிறது இல்ல. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியா காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம வந்து என்ன திங்க் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆல் ஓவர் இந்தியா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்ம போய் எழுதணுமா, நம்ம வந்து TNPSC எக்ஸாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி இருந்துடுறோம். எல்லாருமே வந்து இதுல இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹை லெவல் போஸ்டிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸாமை வந்து அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாமோட சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்கிறது இல்ல. ஒருவேளை கொஞ்சம் ரூரல் சைட்ல இருந்தோம் அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல போய் எக்ஸாம் எழுதுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனாலயும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்றது இல்ல. இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பத்தி நிறைய பேருக்கு கரெக்டான அவேர்னஸ் வந்து இல்ல. இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்றாங்க, அந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட வந்து போறது இல்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறது இல்ல. இப்போ TNPSC எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் வந்து ஒரு 10 lakh 12 lakh பீப்புள்ஸ் வந்து எழுதுறாங்க. இப்போ நம்ம பக்கத்துல யாராவது எழுதுறாங்க அப்படின்னா அவங்களும் நமக்கு இந்த எக்ஸாம் பத்தி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் எழுதுறதுனால நம்ம கிட்ட வந்து இத பத்தி சொல்றதுக்கு வந்து யாருமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்து இந்த எக்ஸாம் பத்தி எல்லா டீடைலும் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தரா நம்ம சேனல்ல வந்து இத மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்டு நோட்டிபிகேஷன் அண்ட் சிலபஸ் வந்து நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.